பெல்லாளப்பட்டியிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய நம்ம பாசமிகு இன்னும் அண்ணாவாக விளங்கக்கூடிய என்ன செல்வம் யூடியூப் சேனல். ஆமா, அவர்களும் நமக்காக நம்ம நாடகத்தை ஒளிபரப்பு செய்ய வேண்டும் என்பதற்காக வருகை தந்திருக்கிறார். அவர்களுக்கும் நம்முடைய சென்றாய பெருமாள் நாடக சபா கலைக்குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கம். நம்ம உள்ளூர் சேனல் பார்க்கலாங்க. நாடகம் வைத்துள்ள நாடகம். என்ன நாடகம்? கருங்கூவி மயில் ராவணன் சண்டை. அந்த வார்த்தை விட மாட்டேன். அது என்னங்க எங்க வீட்டுக்காரி அதே மாதிரி தாங்க. என்னது கருங்கூவி? கருங்கூவி மயில் ராவணன் சண்டை, நீலமேக மட்டாபிஷேகம். இந்த நாடகத்தில் நீங்க யார்? உங்க பேரு உங்களால இன்று என்ன அம்மா அடி வர்ண
அழகுடா அழகு. அப்பேற்பட்ட என்னுடைய பெயர் என்ன தெரியுமா? பெயர்தான் என்ன? காலில் குலசு ஆட கன்னிமார்கள் அருகில் சூழ சேல சரிகம் என்ன சித்திர ஒட்டியானம் சொன்ன என்னுடைய பெயர் தான் அதிவர்ண மாலை. அதிவர்ண மாலை. ஆமா அம்மா உங்க பெயரோ தீவர்ண மாலையா? அதிவர்ண மாலை என்று அழைப்பார்கள். தாய் தந்தைகள் யாரு? எப்படி பிறந்தீங்க? நீங்க எப்படி பிறந்தீர்கள்? என் கணவர் யாரு? உங்களை மாலை முடித்த அந்த மணவாளன் யாரு? புருஷன் யாரு? என்ன பல்லு விளக்குற புருஷா? இல்லடி, கட்டிய கணவன். கட்டிய கணவன். கணவருடைய பேரை நம்ம வாயில சொன்னா கணவருக்கு ஆயுள் பலம் குறைஞ்சு போயிரும். பலம் குறையுது சாமி. ஆயுள் சும்மா 2-3 சொட்டு தான். ஆயுள் பலம் யார் அவரு? யாரு? அம்மா என்னம்மா நல்ல அன்புள்ள என் மணவாளன் என் கணவரோ கருங்கூவி மயில் ராவணன். கருங்குவி மயில் ராவணன் பாதாள லங்கையை ஆண்டு வரக்கூடிய கருங்குவி மயில் ராவணன் கணவர். திருமணம் செய்து எனக்கு என்ன குறைச்சது? எனக்கு என்னடி குறைச்சது? எதுலயும் நான் ஆறா தோலா கிடக்குறேன்னா இல்ல கெழுடு கண்டா கிடக்குறேன்னா சரி செல்லும் வாழை தண்டாட்டம் அப்பாளி குருத்தாட்டம் ஏண்டி இப்படி ஒரு பொண்டாட்டியை கட்டி வச்சுட்டு ஏண்டி பொண்டாட்டி கட்டிக்கிட்டு இப்படி கட்டிவிட்டு மணி என்ன டைம்? இரவு நேரமா? ஆமா ஜாமம். இந்த ஜாம நேரத்துல கொண்டாடிக்கிட்ட கூட சொல்லாத என் புருஷன் போறாருடி என்னடி காரணமா இருக்கும்? ஊத்தியா வைக்க போவாரு. நேரத்துக்கு கொண்டாடிக்கிட்டு சொல்லாத போனா கூத்தியா தான் வைக்க போவாங்களா? நான் அப்படிதான் தின்ன மேல படுத்துக்கிட்டு போயிடுறது. என்னத்தே எருமா மொட்டை ஆட்டங்காயுது அவர் வேற அங்க கூத்தி வைக்கிறாரா? இல்லடி அவர் தான் சொல்லாத போனா என்ன? நாம தான் என்ன புறப்பட்டீங்க, ஏன் என்ன புறப்பட்டீங்க வேகமா அப்படின்னு சொல்லி நாம தான் குறுக்கு போய் நின்னு கேக்குறது. நம்ம பிரச்சனை தான் நாம கேக்குறோம். அதோ பாருடி. ஆமா அமர்ந்திருக்கிறார் அங்க அங்கே நின்னுட்டு இருக்கிறாரு. ஆமா நின்னுட்டு இருக்கிறார். அவருடைய மணிமாடம் எல்லாம் இந்த சந்திரனுடைய ஒளியில தலார் தலார்னு பலார் பலார்னு எப்படி ஜொலிக்குது பாத்தியா? அதனால என்ன பண்ற? அவரு கோபமாக்குறாரா இல்ல எப்பவும் போலதான் இருக்கிறாரா அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட போய் கூப்பிட்டு பாரு. லெவலா அப்படியே லெவலா லைட்டா அப்படி டச் பண்ணி பாரு. என்னடா நடக்கும் நடக்கட்டுமே இருட்டி
சத்தமா என்னடி ஆயா அவரு இருக்கிறத பார்த்தா எனக்கு கட்டி பீயெல்லாம் தண்ணி பீயா ஏண்டி என்னடி ஆச்சு அவ்வளவு கோபமா இருக்கிறாரு கோவமாக்குறாரா ஆமா நம்ம என்னடி பண்ணோம் கோவமாக்குறாரு ஐயோ நான் எதை பண்ணாலும் எப்படி சொன்னாலும் எப்படி பண்ண சொன்னாலும் நான் அப்படியே தானே நிற்பேன் படுக்க சொன்னா படுத்துக்குவேன் உட்கார சொன்னாலும் உட்காந்துக்குவேன் கும்மி சொன்னா பார்த்து கும்மி ஆளு மோசமான ஒரு இடத்துல உட்கார மாட்டேங்கிறாங்க அப்படி நெருக்கி அதனால என்னம்மா பொம்பளை பார்த்து மனசு வச்சா சின்னதையும் பெருசா இவெல்லாம் பெருசையும் சின்னது பண்ணி போடுவோம் நான் பாத்துக்கிட்டு அதனால என்ன பண்றோம்னா முதல்ல இப்ப பாரு பாப்போம் என்ன பண்றேன்னு பாக்குறேன் தருணமே அப்படி பாதத்தை படிஞ்சாலும் கண்ணே பெண்ணே சுகுமாரன்னு சொல்லி என்னை கட்டி அணைச்சு முத்தம் கொடுத்து எனக்கு வாழ்த்தி வரம் கொடுப்பாரு. வாய் வார்த்தை பேசுவாரு. ஆமா கால தொட்டு இறங்குலையே. ஆமா கால தொட்டா எப்படிமா இறங்கும்? அவரு சுண்ணி தொட்டா அப்பயுமே வேலைக்கு ஆகல கம்முன்னு அடியே. சரி அவர் பாவத்தை பண்ணிதான் கோபம் குறையாது அப்படியே இருக்கிறாரு கோபத்தோட. என்னைக்குமே தீவர்ணமால நம்ம பஞ்சனிக்கு போலாம் அப்படின்னு சொல்லி அவர் தான் என்ன கூப்பிடுவாரு. நாளைக்கு அவரே கூப்பிட சொல்லி விடுறது இல்லடி, அவர் தான் என்ன கூப்பிடுவாரு எப்பவுமே. இன்னைக்கு அவர் கோபமா இருக்கிறாருல, கோபத்தை தணிக்கணும்னா நாம தான் ஒரு நாளைக்கு வெளியினா வாங்க பஞ்சனிக்கு போலான்னு கூப்பிடுறது. ஊரா முண்டாடி பிரச்சனையா கூப்பிடுறோம், பக்கத்து வீட்டுக்காரனையா கூப்பிடுறோம், நம்ம பிரச்சனை தானே கூப்பிடுறீங்க. அதனால கூப்பிடுறோம் பாரு. ஏன்னா கொஞ்சம் தனிட்டோம். பொம்பளைங்க அந்த விஷயத்துக்கு கூப்பிட்டா எந்த ஆம்பளைங்களுக்கும் கோபங்கிறது இருக்காதுடி. எவ்வளவு கோபம் வந்தாலும் அப்படி பொட்டத்துக்கு குறைஞ்சிடும். அவ்வளவு பெரிய கோபம் இருந்தாலும் இவ்வளவு அடக்கி போயிடும். இவ்வளவு அடக்கி போட்டு ஓட்டா போட்டியா
சொன்னீங்களே எந்திரிக்கணுமா? ஆமா. என் புருஷன் என்ன அடிப்பாரு உதைப்பாரு நாளைக்கு தூக்கி போட்டு கூட எல்லாமே நீ போச்சு அவரை கூட்டிட்டு போ. என்னடி பஞ்சனைக்கு கூப்பிட்டும் கொஞ்சம் கூட கோவம் தனியாத இப்படி கோவமாக்குறாரு. தெரியலையே. என்னடி தப்பு? சரி சரி கோவம் தான் தனியலன்னா பஞ்சனி கூப்பிட்டு கோவம் தனியலன்னா என்ன என்ன இந்நேரத்துல புறப்பட்டீங்கன்னு கேக்குறது? என்ன ஊர்லயே போய் பின்ன போய் நீ கேக்குறீங்க நான் கேட்கிறேன். நானே கேட்ட வேற மாதிரி கேட்பேன். நடி முடிவதன் நடிமுடி மகனாய் போட்டி நீரும் இந்த இரவு ஒட்டி மூலிகை திமிழில் கொண்டு இப்ப போகவே பயனும் மானா அருகிய அமைத்த சூழ அந்த கதையுடன் பழியும் இப்ப கடுகிய நடந்து போகும் மன்ன காரணம் தெரிவிப்பாய் நாதா என்னுடைய இலங்கையாளும் ராவணன் தமையன் தம்பி தன்னையும் கொன்ற ராமர் தன்னை பிடித்து வந்து இன்றைய காளிக்கு இறையது கொடுப்பே என்று சொன்னத முடிக்க நானும் அடித்தோகைய பயனோ அதே பாவங்க தூக்கலாம். என்னடா கேள்வி கேட்டா கேட்டோடா. பாதாள லங்கையை நெடுநாளாக ஆண்டு வரும் நாளையில நமக்கு என்ன குறை இப்ப இருக்குது? அப்படி இருக்க இப்படி அமைச்சர்கள் எல்லாம் இவ்வளவு கோபமா மந்திரிமார்கள் எல்லாம் கூட்டிக்கிட்டு இவ்வளவு மாய வித்தை மந்திர ஜாலம் தந்திர ஜாலம் கூடு விட்டு கூடு பாயக்கூடிய வித்தைகள் அசிந்தல மூலிகை மாய வினோடி இப்படி எல்லா வித்தைகளையும் எடுத்துக்கொண்டு என்னங்க இவ்வளவு வேகமா புறப்பீங்க எங்க போறேன்னு கேளு. எங்க போற என்ன புறப்பீங்கன்னு கேட்டேங்க. எவ்வளவு தினம் முடிச்சா இப்பதான் இலங்கையாண்டாது எந்த ஆயாதி வர்க்கம் ராவணன் கும்பக்கர்மன் விபூஷணன் மூலபலம் ஜனையெல்லாம் கொன்றாடே இந்த பிண்டத்திலே அந்த மாநில பெயர் ராமலட்சுமண
பிறந்தவர்கள் குண்டால பிறந்தவங்க பிண்டம் 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 மானிடப்பட்ட 2 பேர்த்தையும் ராமாலட்சும இருவரையும் கிழக்கே உதயமாவதற்குள் கதிரவன் உதயமாவதற்குள் இருவரையும் கொண்டு வந்து பழி கொடுக்கிறேன் என்று என் அண்ணனாகிய ராவணனிடத்தில் வீர பிரதாபம் கூறியிருக்கின்றேன். அதற்காக சுவாலமலை தேடி போகும்போது எவ்வளவு செல்ல முடியும் எங்க போறேன் அந்த ராமர் லட்சுமணரை கொண்டு வந்து காளிக்கு பலி கொடுக்க போறேன்னு சொல்றாரு அண்ணா. அவரிடத்துல போய் அம்மா நல்லதா ஒரு வசனம் சொல்லுதா, அந்த நல்ல வசனத்தை கேட்டுட்டு அப்புறம் போறதா வேண்டாமான்னு முடியெடுக்கிறதா அப்படின்னு போய் சொல்லு. அம்மா நல்லதே ஒரு வசனம் சொல்லுதா, அந்த வசனத்தை கேட்டு நீங்க போறதா போக கூடாதா என்று ஒரு முடி எடுங்க சாமி. ஒரு முடிவு எடுங்கிற
அங்கே இருக்கும் ரங்கமல்லா இலங்கை தாங்குமா இருக்கும் ரங்கமல்லா இந்த இலங்கை தாங்குமா பாவங்க பொம்பளைங்க ஏய் இருங்க ஏய் பொம்பளை
என்னைக்கு பாவம் நினைச்சுட்டாங்க. ஆமா உனக்கு ஆபத்து வந்து சிக்கி போயிடுவேன். ஆமா கேட்டுக்காம பொம்பளை பொம்பளை இல்லைன்னா பொண்ணை நக்கணும். என்ன பண்றோம்? நான் என்ன சொல்றேன்னு முதல்ல கேளுங்க. அப்புறம் அடிங்க கொல்லுங்க. சொல்றீ நல்லா கேக்குறேன். சுவாமி அந்த சீதை அம்மனை சிறையெடுக்க யாரு? ராவணன் போனாரு. ராவணன் போனார்ல, போகும்போது சீதை அம்மனை சிறை எடுக்க வேண்டாம். அந்த பத்தினி சிறை வச்சா இந்த சீமையே பத்தி எரிஞ்சிடும் அப்படின்னு எத்தனையோ புத்தி சொன்னார். யாரு? விபூஜனை. போகவே விபூஜனன் புத்தி கேளாமல் உங்க அண்ணன் கெட்டு போடும். நீ என்ன சொல்ற நான் என்ன கேட்டுன்னு செவடங்காதல ஊதன சங்கு மாதிரி போய் அந்த சீதை அம்மனை கொண்டு வந்து இங்க தென்னிலங்களை சிறை வச்சாரு. எங்க? உங்க அண்ணன் ராவணை சிறை வச்சது மட்டும் இல்லாம அந்த சீதை அம்மனை பாக்குறதுக்கு ஒரே ஒரு வானர குரங்கு குட்டி அங்க வந்தது. அதையும் அவங்க அண்ணன் சும்மாவை விட்டாரு. கால்ல சீமனையை ஊத்தி தீய வச்சுட்டா அது என்ன பண்ணும்? அப்படியே அமர்ந்து அமர்ந்து இலங்கையே அழிச்சு பிடிச்சு ஒரு குரங்காலே லங்கை கரிகரி ஆச்சு. கறிக்கையே எரிச்சுது. அங்கே இருக்கும் குரங்கெல்லாம் வந்தா எங்க? சுவாலமலையில இருக்கக்கூடிய குரங்கெல்லாம் அங்க வந்தா இந்த இலங்கை தாங்குமா? தாங்காதுங்க. எல்லா படைப்பட்டாளத்தையும் இழந்து எல்லா சேனா ஜெயந்திகளையும் இழந்து ஒண்டி ஒருவரா ரணகலத்துல இருக்கிறார். யாரு? உங்க அண்ணன் ராவணன். யம பதவிக்கு யமங்கிட்ட போறதுக்கு தயாரா இருக்கிறாரு. ஒண்டியா யமபுரம் ஓட வழி தேடுதார். ஓடவழினா நாம ஒருத்தர் முட்டையா யம பதவிக்கு போகணும். நம்ம சின்னாயா பிள்ளை மயில் ராவணன் இருக்கிறாரு. மயில் ராவணையும் கூடவே கூட்டிட்டு போலாம் யம பதவிக்கு அப்படின்னு சொல்லிதான் ஒண்டியா யமபுரம் ஓட வழி தேடுறான். அண்டிய அழைக்கின்றான். நீ போவாதன்னு சொல்லு. நீ போவாத. அடியே அண்ணன் ஓர வழி தேடுறான். நான் யாரு? என் பேர் என்ன? அதனால நீயும் போக வேண்டாம். அடியே அந்த ரெண்டா அது அந்த ரெண்ட மதிர்ந்தது என் பேர். ஒன்றல்ல இரண்டல்ல உயிரில்லா மனிதர் கஞ்சி. இந்த தூண்டானு அடங்கு வேணோ சொன்னதை முடிப்பேன் இப்போ. அடி பெண்டு நீ இருந்து சொன்ன உங்கள் பிள்ளைகள் பொறுத்த நல்லது. பேச்சு முச்சு கிடக்குதுண்ணா. செத்து போயிடுச்சுங்க. செத்து போயிடுச்சுங்க. ஐயோ சாமி, இனிமேல என்ன பண்ண போறீங்க? அம்மா வேற செத்து போச்சு. அம்மா வேற செத்து போயிடுச்சு. என்ன ஆறா? அம்மா செத்து போச்சுங்க. அம்மா செத்து போச்சுங்க. எங்க அம்மா செத்து 7-8 வருஷம் லட்சம் சொல்றேன். ஆனா உங்க அம்மா இல்லைங்க. மகாராணி செத்து போச்சு. இனிமேல என்ன பண்ணுவேன்? கை வேலை தான் பண்ணுவேன். என்ன பண்ணு? சோறு கூட எப்படி ஒடி தின்னு சோறா
செத்து போயிட்டாங்கறியா அவன் எவனா சாவறா யார் சாவற அடியே என்ன இவ்வளவு மாயவல்லியாக்குறா உனக்கு தகுந்த பொண்டாட்டிதாயா அந்த ரெண்டமெல்லாம் அதிர்ந்துடு என்னுடைய பேரை சொன்ன அந்த ரெண்டமெல்லாம் அதிர்ந்துடு என் பேரை சொன்னான் ஒன்றல்ல இரண்டல்ல அந்த மானிட பயிருக்கு உயிர் இருக்குதாடி இல்லையா அந்த உயிரே இல்லாத மனிதர் கஞ்சி என்று என்கிட்ட உரையாடுறாங்க இதே வார்த்தை யாராவது சொல்லியிருந்தா தாலி கட்டி மனைவி என்று சக்தி இருந்த பொறுத்து பிறகு யாராவது சொல்லியிருந்தால் பள்ளத்தான் டானோட போடி சரிதான் போடி தாயாடி சொன்ன தாயா சொன்ன போடின்னு அவனுதான் போடின்னு என்னதுல போடின்னு அவன் தம்மா போடினாரு போடி அப்படின்னு சொன்னாருமா தாலி கட்டி போடிங்களே போடி சொன்னது முடிக்கணும்னே இவ்வளவு துடியா துடிக்கிறாரு ஐயோ அடியே சொன்னது பழுதென்றெண்ணி துடிக்கின்ற பிராணநாதா மன்ன என்னமோ விபரீதங்கள் இசைந்தது நமக்கு இப்போ மன்னனா ராமசுவாமிய நீ மனிதர் என்று என்ன வேண்டாம் அவர் முன்னாளில் ஆதிவஸ்து நாதா மொழிபெண் விவரமாகவே என்ன செஞ்சான் பிரம்மாவிடத்துல இருந்து இந்த உலகத்தையே படைக்கக்கூடிய 4 வேதத்தையும் திருடிக்கிட்டு போய் கடல்ல ஒளிந்து கொண்டான் அந்த சோமுகா அசுரன். அந்த சோமுகா அசுரனை மடிச்சு நாம இந்த உலகத்தை படைக்கக்கூடிய 4 வேதத்தையும் கொண்டு வந்து பிரம்மாவிடத்துல மறுபடியும் கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லி அந்த மகாவிஷ்ணு அந்த ரகு நாயகர் நாயகரை கூத்து போட்டுட்டு சாமி அவரு அப்ப அழகாய் மச்சவதாரம் மீன் அவதாரம் எடுத்து கடலுக்குள்ள போய் சோமுகாசூரனை மடிச்சு 4 வேதத்தையும் திருப்பி கொண்டு வந்து அந்த பிரம்மாவிடத்துல கொடுத்தாரு மகாவிஷ்ணு. அவர்தான் இப்ப ராம சுவாமியா பிறந்திருக்கிறார். ராமசாமி நாமசாமியா ராமசுவாமி நாமசாமி நாமசாமி அவருதான் இப்போ வந்து பிறந்திருக்கிறாரு. அதனால வீணா ஏங்க அவரை கொண்டு வந்து பலி கொடுக்கறன்னு போறீங்க, வேண்டாங்க. என்ன பத்தி நீ என்ன நினைக்காம ராமசாமி யாருங்க
காட்டாக்கி பராப்பிக்கிறியெல்லாம் பாரில் கதை அந்த மூவெடுத்ததாகி அரை நிமிடத்தில் வருகிறேன் மனிதர் கஞ்சி அவனுக்கு வலுவு கையாண்டு சொல்லடி என்ன சொல்ற பஞ்சாயத்து போற ஐயிட்ட படிங்க குறையில்லாத ஈசன் வாழ்க்கை வாழ்வு. ஓஹோ, அந்த ஈசனுடைய வாழ்வு மாதிரி. கொட்டு முடி ஈரோடு கொட்டு முடி அவன் முடிய குடிச்சு பூமியில ஒரே தாக்குவேன். ராமர் லட்சுமணரையா? பாரில் இருக்கப்பட்ட கிரு என்றால் என்ன? என்னங்க? மலை மலை அரை நிமிடத்தில் பாரில் இருக்கப்பட்ட மலையெல்லாம் கசக்கி அந்த விடுத்தது போல் வருவேன். அம்மா கொஞ்ச நேரம் நில்லு. அந்த வங்கி எல்லாம் கசக்கிட்டாலாம் 450 ரூபாய் பாடி போட்டு இன்னும் வேற கசக்காரங்கிற நீ 450 மலை கசக்குவேன். அரை நிமிடத்தை கசக்கி அந்த வெடுத்தது போல் வருவேன். அந்த மானியோட பையனுக்கு வலு இருக்குதாடி? வலுவுக்குதா அவளுக்கு? வலுவுடனே நான் இப்ப சென்று வில்லமுடன் ஏகி ஒரே நொடிக்குள் பிடிச்சிட்டு வருவேன். யாரு? அந்த ராமசுவாமி. சாமி சாமி நான் இங்க இருக்கிறேன். சாமி அந்த ராமசுவாமி யார் தெரியுமா? சாமி நான் தான் சாமி. அந்த விஷ்ணு முக்காலத்தில் வராகமாகி ஸ்ரீமைந்தர் உலகம் சுற்றி பாதாளம் கொண்டு போன பராக்கிர மண்ணை தலை பீழக்க இந்த மேதனி தலை வகித்து யாரு? ஆக்கிதன் என்பவன் இந்த பூமியவே பாயா சுருட்டி, பூமியவே பாயா அப்படியே சுருட்டி நரகத்திலேயே கோட்டை கட்டி அவன் கோட்டையில கொண்டு போய் பூமியை வச்சுக்கிட்டான். ஆக்கிதன். ஆமா, இரணியாக்கிதன். அவனை எப்படி மடிக்கணும், நரகத்துல கோட்டை கட்டணவன அப்படின்னு சொல்லி, நரகம்னா என்னடி? நரகம்னா பீ. அப்பேற்பட்ட அந்த நரகத்துக்குள்ள போய் அவனை மடிக்கணுமே, இந்த பூமியவே மீட்டு தரணுமே அப்படின்னு சொல்லி
வராகம் என்றால் பன்றி. பன்றி அவதாரம் எடுத்து அந்த நரகத்துக்குள்ள போய் அந்த ஆக்கிதனை கொன்று அவனை மடித்து இந்த உலகத்தை இந்த பூமியவே மீட்டு கொடுத்தார். யாரு? அந்த ரகுநாயகர். அவர்தான் இப்ப ராமசுவாமியா மானிடனாக பிறந்திருக்கிறாரு. நீ போனீனா நீயும் கஷ்டப்படுவீங்க, உங்க அண்ணனும் செத்து போயிருவான், நீயும் செத்து உரைக்க வந்த அது கண்ணியே சொல்வேன் கேளாய். யானைய கண்டு அடங்குமா சிங்கந்தானு வீரம் பெற்றேன் விஜயராமன் கொடலெடுத்து ஓடுவே மழையாக ஓடி பதுளூர் கதை காணாமல் உரைக்க வந்த கண்ணியை சொல்கிறேன். உருவத்தில் யானை பெருசு, யானைக்கு அடங்குமா சிங்கம்? அடங்காது தானே. காட்டுக்கு ராஜா எத்தனை மிருகம் வந்தாலும் அடங்கவே அடங்காது. அதே போலதான் வீணாகவா வீரம் பெற்று இந்த புஜபல ஜவரி வீரம் விவேகம் அறிவு ஆற்றல் எதுக்கு எல்லாம் புஜபலம் எல்லாம் எதுக்கு தெரியுமா? இன்னைக்கு விஜயராமன் குடல் எடுக்க விஜயராமன் குடல் எடுத்து இன்னைக்கு போட போற மாலையாக கோடி எனக்கு புத்தி சொல்லிட்டு போ. அப்படி அழைச்சனா எதுக்கு வந்த? அப்படின்னு அவருக்கு எதுக்கு வந்த அவரு அப்படி கேக்குறாரு பாரு. என்ன பிடிக்காத கொடுமைக்கு என்ன பிடிக்குன்னு குண்டைய நக்கிறவனா குடலை பிடிங்கி மாலையா போறீங்க பாரு. குடலை பிடிங்க நீங்க போடுறீங்க. இன்னைக்கு போடுறீங்க மன்ன வீரையோ பேச வேண்டாம் வெகுமால இரண்டியா சூர அவ யாருமே எதிரில்லாத அவனோட நாமும் சொல்லி சூரவே தேவரெல்லாம் இந்த குவலையோ நடுங்க அவனை என்ன பண்ணாரு? இந்த நாரணர் தூணுக்குள்ள நரசிங்க ரூபமாயினா நரசிங்க
போடுறேன் மாலையா போடுறேன்னு இப்ப சொல்றீங்களே, நீங்க வாயில தான் சொல்றீங்க. உடலை புடுங்கி உண்மையா மாலையா போட்டவர் யாருன்னு முதல்ல தெரியுமா? இன்னைக்கு இல்ல, இதுக்கு முன்னாடி யார் தெரியுமா? எனக்கு முன்னே யார் குடல மாலையா புடுங்கி போட்டார் தெரியுமா? அந்த இரணைய என்ன செஞ்சா? பிரம்மாவிடத்துல கடோரமான தவத்தை செஞ்சு எனக்கு இரவிலும் சாவு இருக்க கூடாது, பகலிலும் சாவு இருக்க கூடாது, வீட்டுக்கு உள்ளேயும் சாவு இருக்க கூடாது, வீட்டுக்கு வெளியவும் சாவு இருக்க கூடாது, எந்த ஒரு மனிதனாலையும் சாவு இருக்க கூடாது, மிருகத்தாலையும் சாவே இருக்க கூடாது, ஆயுதத்தாலையும் எனக்கு சாவு இருக்க கூடாது. இப்படி வரத்த வாங்கினா யாரு? இரணிய. ஏன்னா அந்த இரணியன நாம கொல்லணுமே, இப்படி வர வாங்கணும்னு நம்ம எப்படி கொல்றது அப்படின்னு சொல்லி ஏண்டி அவனுக்கென்று ஒரு மகன் பிரகலநாதனை பிறக்க வைத்தான். கடவுளே. ஆமா, பிரகலநாதனை பிறக்க வைத்து எதுக்கு? இந்த உலகத்துல இந்த குழந்தை ஒரு குழந்தையை கொண்டு போய் பாடசாலையில சேர்த்தனா கூட அந்த குழந்தைக்கு முதல்ல இரணியனமோன்னு தான் முதல்ல சொல்லி கொடுக்கணுமா. அரிநமோன்னு சொன்னா அப்பவே சிரசாக்கனம் செஞ்சிடுவாங்க. அப்படி அதிகாரம் இரணிய. அப்பேற்பட்டவன அந்த மகனுடைய காதுல போய் நாரதம் போய் அரிநமோன்னு சொல்லி உடனே அந்த குழந்தைக்கு அப்படியே மனசுல பதிஞ்சு போச்சு. பாடசாலையில சேர்த்து அதுக்கு பிறகு அந்த குழந்தைக்கு அரிநமோ என்று சொல்ல தவிர வேற எந்த ஒரு வார்த்தையும் வரல. என்னுடைய எதிரியுடைய பேரை சொல்றிய மகனே, இரணினமோன்னு சொல்லறான்னா அரிநமோன்னு சொல்றியே, அந்த அரி எங்க இருக்கான்? எங்க இருக்கான்? எங்கடா இருக்கிறான் அப்படின்னு சொல்ல, இந்த தூணிலும் இருப்பார், துருமையும் இருப்பார், எங்கு நிறைந்திருப்பார் ஏகாந்த மூர்த்தி அப்படின்னு சொல்ல, ஏண்டி இந்த தூண்ல இருப்பானா, இந்த தூண்ல இருப்பானான்னு சொல்லி நாரணா அந்த தூணை எட்டி அந்த இரணியை உதைக்கும் போது நாரணார் தூணுக்குள்ள இருந்து நரசிங்க ரூபமாக அவதாரம் எடுத்து, ஏன்னா அந்த இரணியனை கொல்லணும்னா நரசிங்க ரூப அவதாரம் எடுக்கணும். அப்படி நரசிங்க ரூப அவதாரம் எடுத்து மடி மேல அந்த இரணியனை வைத்து வீட்டுக்கு உள்ள ஒரு காலு, வீட்டுக்கு வெளியே ஒரு காலு, எப்படி பாதி பொழுது மறைஞ்சிடுச்சு, பாதி பொழுது அப்படியே இருக்குது. இரவா பகலா எதுக்கு சேராது. எந்த ஒரு மனிதனாலையும் மிருகத்தாலையும் சாக கூடாது. மரத்து வாங்கினால முகம் சிங்க முகம், உடல் மனித உடல், இது மிருகமா மனிதனா? எதுக்கு சேராது. ஆமா, இந்த நெகம் இது ஆயுதமா? இல்ல. தன்னுடைய மடி மேல வைத்து அந்த இரணியனை தன்னுடைய நெகக்கண்ணாலேயே மார்பை இரண்டாட்டான பிளந்து உடலை புடிங்கி மாலையா போட்டவரு அந்த ரகுநாயகர். முன் ஜென்மத்தில யாரு? நரசிங்க அவதாரத்துல குடலை புடிங்கி மாலையா போட்டாரு. அவருதான் உண்மையிலேயே குடலை புடிங்கி மாலையா. இங்க பாரு, என்ன திரும்பி பாரு, எந்த பண்ணி மாலையா போட்டாரு. உனக்கு குடல் மேல ஆசையா இருந்தா நேரா வா, எட்டிக்கோட்டு தாரமங்கலம் வா. தாரமங்கலத்துல உனக்கு வெள்ளாட்டு குடலாம் எடுத்து பச்சை மிளகாய் வெங்காயம் இதெல்லாம் போட்டு அரிஞ்சு நல்லா குழம்பு வச்சு கொடுத்த சைல நல்லா குழம்பு வைப்பா. நாளைக்கு ஏகாபுரத்துக்கு பக்கத்துல மோட்டூருக்கு கூத்துக்கு வந்துருக்கு. போனீங்கன்னா மரணம் அடைஞ்சிடுவேன். பிராணனை வாங்குவேன் என் கை வாழும் உன்னை, என்ன போல் தைரியம் உள்ளவன் தரத்தில் ஒருவன் உண்டோ? ஆதனை எதிராடும் காளிக்கு அதை இருவரையும் பழிபாடுங்க. வாய் கூச்சாலும்
செத்து போயிரும் மரணம் அடைவா என்று இன்னொரு பேசுறாளே இப்பயே இவளை கொண்டு விடுவேன் இவளை பிராணனை இப்பயே வாங்குவேன் ஏண்டா பையா என்ன போல் தைரியம் உள்ளவை கரணையில் எவண்டாகிற விரல் ஒடிச்சு இல்ல உங்களை மீறதுக்கு ஆள் இல்ல இல்லைங்க கோபக்காரன் தலையில எவன் இருக்கான் சிவன் முன்ன நடுனம் செய்தாலே காளிகாதேவி ஆறு சிவன் முன்ன நாட்டிய ஆடினாலே காளி காளிக்கு பழி கொடுக்க நான் இருக்கும் போது இவளுக்கு என்னடா வாது நடந்துடும் என்ன சூதாய் போயிடும் வாது நடக்கு என்ன சூது நடக்கும் ஆடி ஆடி என்ன வாது நடக்கும் என்ன சூது நடக்கும் இவ்வளவு தைரியமா போறீங்களே உங்க அண்ணன் ராவணன் பேச்ச கேட்டுக்கிட்டு போறேன்னு சொல்றீங்களே அதான் இப்ப என்ன நிலைமையில இருக்கிறாரு உங்க அண்ணன் இப்ப என்ன ஆக போறாரு தெரியுமா? ஒண்ணும் பண்ண முடியாது ஒண்ணுமே செய்ய முடியாது என்னடி கையை திருப்பி காட்டுறேன் கொடுமையால நடுங்கிய வருத்தமாகி அங்கு தேவரும் மூவரோட செப்பிய மொழியை கேட்டு ஒருவரான அந்த மூர்த்தியே தேவியே பூமி பாரம் தீர்க்க கொடுமை தாங்க முடியாததான் தேவரெல்லாம் மேல ஒன்னா சேர்ந்து ஒன்று சேர்ந்து இந்த ராவண கொடுமையை அடக்கிறதுக்கு யார் போனா முடியும் அப்படின்னு சொல்லி மூவரில் ஒருவரான மூர்த்தி அந்த நாராயணன் இவனுடைய கொடுமையை நான் அடக்கிறேன் பூமி பாரத்தை நான் தீக்கிறேன் அப்படின்னு சொல்லி இப்ப அந்த ரகு நாயகர் தான் உங்க அண்ணன் ராவனுடைய அட்டுழியத்தை அடக்கவும் இந்த பூமி பாரத்தை தீர்க்கவும் வந்து ராம சுவாமியா மாநில ஜென்மத்தை சாமியா போட்டுக்கிறான் அவன் பூமி பாரத்தை குறைக்க இப்பதான் மீறினாலாமா தேவரெல்லாம் மட்டும் பாஸ் பண்ணி நீ போய் பிறந்து கொஞ்சம் குறைச்சு விட்டுவான்னு குறைக்கிறது நானு அவன் குறைக்கிறானா அவன் வார்த்தையை பேசுற அவளே பெருசா ஒருத்தர் சொன்னா அடிக்கடி ராமா 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 அடிய சொல்ல வந்தடி
உழைத்தால் தப்பு கையிலாகுமோ போடி சொல்லுவானா ராமன் சொல்லுவானோ போடி சாமி ஒரு யுகமா கல்லா இருந்த அகலிகை அந்த பெண்ணுடைய பாதம் பட்ட உடனே இவரு ராமசுவாமியுடைய பாதம் பட்ட உடனே நல்ல பெண் ஆயினா அப்பேற்பட்டவருடைய பாதம் நம்ம மேல பட்டா நம்ம செஞ்ச பாவம் எல்லாம் தொலையுங்க காலடி நம்ம மேல பட்டா நாம செஞ்ச கருமம் எல்லாம் தொலையும் ஒரு அந்த ராம பையன் யாரு அது ஒரு குப்பை கீரை கீரைக்கு எது கீரை குப்பையில இருக்கிற கீரை கைத்துக்கு வருதுப்பா ஏண்டி அவன் ஒரு வனாந்தரத்துல இருக்கிற மூங்க தப்பி வில்லு வளைச்சி தோல்ல மாட்டி திரியிறான் அந்த வில்ல நம்பி ஏறி பிரதானமா பேசுற அந்த வில்லு என்ன பண்ணும் சுட்டு குருவி சுடலாம் அதுக்குதான் போதும் குருவி சுடுற வெள்ள வச்சுக்கிட்டு என் பேச்சு கேட்க மாட்டேங்கிறீங்களா நாதா பெண்மொழி கேளாமல் மண்ணில் அநேகம் பேர் கெட்டவர்கள் இருக்காங்க உயிரை விட்டவர்களும் இருக்காங்க அதனால சுவாமி புத்தி இல்லாதவர் பலம் பெற்று இந்த பூ உலகத்துல என்ன பலன் புத்திமான் பலமாங்க என்ன சொன்ன பலமா புத்திமான் இல்லவா புத்திமான் பலமா புத்திமான் சொல்றா படையாச்சியில இருக்கிற பழவங்கிற புத்திமா பழவன் இல்லைங்க பல்லை இல்லைங்க புத்தி இல்லாதவர்கள் இந்த பூ உலகத்துல பலம் பெற்று இந்த என்ன பயன் புத்தி உள்ளவன் தான் வெள்ளமா புத்தி இல்லாத பழம் பெற்று பிரயோஜனம் கிடையாது எப்ப நான் பழம் பெற்றாலும் பிரயோஜனம் இல்லை நான் பிரயோஜனம் இல்லாத சுத்தமா பிரயோஜனம் உள்ள ஆளா இல்லையான்னு இப்ப பார்த்து புரிஞ்சுக்க அடி ஒப்பில்ல ராம தன்னை தத்திடம் இல்லாமல் நான் ஒட்டிய வாழால வெற்றினேன்
என்ன வெட்டிவிட்டா என்ன சாமி அவன் ஓடி போயிட்டான். கூச்சு கூச்சுனதுல வாயினக்கு குடுக்கறத குடுக்கணும்டா. கொடுத்தாதானே. ஒரு படி மூத்தம் துட்டு ஓடி போய் இந்த பாரு நெடுவா விட்டுட்டு போய்க்கிறாங்க. பேசி கொடுத்தா வார்த்தை அடிக்கிட்டு தான் இருப்பேன். டேய் இவகிட்ட வார்த்தையாடி நம்ம தாமதம் ஆயிடுச்சு. அதனால நான் இந்த இடத்துல இருக்கேன். எதிரியினுடைய நுணுக்கு நமக்கு தெரியணும் இல்ல, அப்பதானே அவனுக்கு சிறை எடுக்க முடியும். அதனால நான் ஊசி மூக்கன் கடகன் குடிலவன் அனைவரும் சென்று சுவால மலையிலே எதிரிகள் எப்படி இருக்கிறாங்க, எப்படி சென்றால் சிறை எடுக்க முடியும் அதை தெரிஞ்சு வந்து என்கிட்ட சொல்லு, நான் போய் சிறை எடுத்துட்டு வர்றேன். போய் சீக்கிரம் வா.